கும்மிகள் பேசும் மரபணு சாரம், மூதோர் குரல்கள் உங்களில் வெளிப்படும், நமது புதிய அத்தியாயம் தொடரும். இணைவோமா நிஜம் தேடி. We are nothing but a walking museum of ghost genomes. வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல். இது AIML அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நவீன மனிதகுல வரலாறு என்ற தொடர்ல கடந்த பாகத்துல ஜாதி மற்றும் இந்த ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் என்பது பற்றிய ஒரு விவாதத்தை பார்த்திருந்தோம். அந்த பாகத்தில் நான் கவர் செய்ய நினைத்த சில பாகங்கள் விட்டு போச்சு. அதை இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேன். தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மூட நம்பிக்கைகளை அறிவியல் சார்ந்த முறையில் புரிந்து கொள்வது என்பது நம்முடைய ஒரு முக்கியமான பயணமாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரியான பொதுவாக பலரும் எடுத்து பேச தயங்குகின்ற அது போன்ற தலைப்புகளை நாம் எடுத்து பேசியிருக்கிறோம். இந்த வீடியோல தமிழகத்தில் பரவலாக பேசப்படுகின்ற தமிழர்கள் தான் எகிப்து பிரமிடுகளை கட்டினார்கள் என்ற ஒரு பாகத்தை பற்றி நான் விரிவாக பேச நினைத்திருந்தேன். சமீபத்திய ஒரு ஆராய்ச்சி முடிவாக சிகை கொற்றன் என்பவரை பற்றிய தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நான் ஆக்சுவலா பேச விரும்பிய விஷயம் போன காணொலியிலேயே சொல்லியிருக்கணும். ஆனா அந்த ஜாதி என்ற ஒரு பெரிய டாபிக்கை பற்றி பேசும்பொழுது இதை சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் நான் தவிர்த்திருந்தேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல நான் உங்களுக்கு எகிப்தில் உள்ள பிரமிடுகளை தமிழர்கள் கட்டியிருப்பதற்கு அறிவியல் பூர்வமான மரபணு சாட்சிகள் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி சொல்லிக் கொடுக்க போறேன். அதனோடு சேர்த்து அது கூட மென்ஹிர் என்று சொல்லப்படுகின்ற நடுகற்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். கூடுதலாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இன்றைக்கு நீலகிரியில் வாழ்கின்ற தோடர் இன மக்களுக்கும் ஏதாவது காலப்போக்கில் தொடர்பு இருந்திருக்கிறதா என்பதை பற்றி அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். நண்பர்களே, வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால தமிழ் யூடியூப்ல பிரபலமாக இருக்கின்ற சில வீடியோவோட கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். இதை பாருங்க. அதுக்கு பிறகு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். பொதுவாக நம்ம சேனல்ல மற்றவர்களுடைய உள்ளடக்கத்தை பொதுவாக விமர்சித்தோ அல்லது ரோஸ்ட் பண்ற மாதிரியோ நம்ம எந்த வீடியோவும் போடுறது இல்லை. அது ஒரு பாலிசியாவே நான் வச்சிருக்கிறேன். இது தனிப்பட்ட முறையில் யாரையும் கிண்டல் பண்றதுக்காக கிடையாது. ஆனா பொதுவாக மக்களுடைய பார்வை நேரம் மற்றும் என்கேஜ்மெண்ட் ஆகியவற்றை குறிவைத்து உணர்ச்சிகளை தூண்டுகின்ற வகையில் அதீத கற்பனைகளோடு சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தவறான ஒரு அனுமானத்தை உலகத்துக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளிப்பிங்கை காட்டிய பிறகு நான் இவற்றை மரபணு ரீதியான ஒரு பார்வையில் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நண்பர்களே, இந்த காணொளி உணர்ச்சி பூர்வமான கற்பனைகளை தாண்டி அறிவியல் பூர்வமான உண்மைகளை உங்களுக்கு எளிய மொழியில் புரிய வைக்கின்ற ஒரு சின்ன முயற்சி. இப்போ இந்த சுவாரஸ்யமான சில வீடியோ கிளிப்பிங்ஸை பார்ப்போமா? கேட்கும் போதே எனக்கு இருப்புக்குள் உண்மையிலே இந்த கொற்றன் தமிழி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பாதிக்கு மேல அதுதான். அதுல ஒரு உடல் மொழி இருக்கு. கவனத்தை கவர்ற வகையில கவர்ச்சியா எழுதியிருக்காரு. எவனும் பார்க்காம போயிடக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. திருப்பி திருப்பி எழுதியிருக்காரு. வந்தேன் பார்த்தேன்லாம் எழுதியிருக்காரு. யாரா அந்த சிகை கொற்றன் அப்படிங்கும்போது என் மைண்ட்லாம் அங்கதான் அந்த சிகை அப்படிங்கிற சொல். இதை யாராரு எப்படிலாம் வச்சு கும்மி அடிக்க போறாங்கிறத நான் யோசிச்சேன். சிகைனா அநேகமா சிகையை பிச்சுக்கிட்டு எல்லாரும் பேசுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். These graffiti were published by a French scholar in 1926, Jules Baillet, on the walls of one of those tombs. I discovered something, it's this one. And then I said, oh, maybe it's Tamil. But I don't know Tamil. So what did I do? I sent the inscription to Charlotte, and Charlotte studied it. Charlotte prepared this translation, and she said that means Chikai Kotran came here and saw. I wanted just to show you what has been discovered recently in this Valley of the Kings. As Ingo has already told you, several inscriptions written in Indian languages have been found. This individual who was very special, this Chigai Kotran, who has left his name in several of these tombs. So this is a Tamil inscription, but very specific because this is the only inscription, the sole inscription to have been engraved in this tomb.
Chigai Kotran left his name in 5 out of the 6 tombs where you find Indian graffitis, just because it's the most legible of all his inscription. So I think it's very clear for that you see Chigai Kotran Vara Kanda. So it's kind of irregular form of early Tamil, but it's clearly legible, and what it means, it's really a form of graffiti, something like an inscription which has been engraved to show to everybody that Chigai Kotran came here, and he was sure, he wanted it to be sure that everybody will see him. This is also why this was probably engraved above the entrance of a tomb, so everybody can see. புடைப்பா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி நீ போய் பண்ணிட்டு வருவ? இப்ப நீங்க ஒரு எழுத்து புடைப்பாக்க பண்ணிட்டாங்க, அதுக்கு பின்னாடி நீங்களும் புடைப்பா பண்ணீங்கன்னா அது பள்ளமாயிராதா? அவன் நோக்கம் என்னன்னா இந்த மெசேஜ் வந்து சரியா கூடாது, இந்த மெசேஜ் அவனும் மாத்தி எழுதிடக்கூடாது. அப்ப அதுக்கு வந்து ஏமாத்த முடியாம இருக்கணுங்கிறக்காக தான் புடைப்புல எழுதுறான். இதற்கு அடுத்து நம்ம ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இணையத்தில் பரவலாக உலவுகின்ற ஒரு வதந்தி தமிழர்கள் தான் இந்த பிரமிடுகள் என்பதை கட்டினார்கள் என்பதாகும். இதை பற்றி கொஞ்சம் இப்போ பார்ப்போம். பிரமிடு யார் கட்டினா? யாரோட டெக்னாலஜி வந்துச்சு? தமிழர்களுக்கு இவ்வளோ ஜியாலஜி தெரிஞ்சதுன்னா அந்த டெக்னாலஜி தமிழர்களோட ஜியாலஜி டெக்னாலஜி தான் இருந்திருக்கணும். பிரமிடை கட்டினது தமிழர்கள். 7 கண்டத்தையும் தமிழர்கள் அளந்தாங்கன்னு சொன்னா இந்த கடல்ல இது வரைக்கும் தமிழ் நிலமா இருந்துச்சு. பிரமிடு தமிழ் கட்டியிருக்கணுமே, இல்லைன்னா அவ அறிவுக்கு அத்தாட்சி இல்லையே. பிரமிடுங்கிறது என்னது? ஒரு டெக்னிக்கல் தமிழ் பெயர். ஸோ இந்த பெரும் ஈங்கிறது என்ன மாறும்? அப்ப எப்படி வரும்? பெரு மிடு. பெருமிடுக்கு பிரமிடுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. பெருமிடு ஈக்குவல் பிரமிடு. அந்த ஜியாலஜி அறிவு தமிழர்களிடமிருந்து எகிப்தியருக்கு சென்றது. தமிழர்கள் விருந்தினர் சென்று கட்டி கொடுத்தார்கள். பிரமிடுங்கிற வார்த்தையை வேற வழி இல்லாம, மொழிபெயர்க்க தெரியாம, அந்த டெக்னிக் இல்லாம எகிப்தியர்களும் அதை சார்ந்தவர்களும் பெரும் இடு பிரமிடு. பிரமிடு என்பது ஒரு தமிழ் சமூகத்தால், தமிழர்கள் என்ற ஒரு இனத்தால் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் பிரமிடு அப்படிங்கிறது. பிரமிடு சொல்லுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? தமிழர்களின் மாபெரும் ஜியாலஜி அறிவு ஒளிஞ்சிருக்கு. எந்தவித வரலாற்று அறிவும் இல்லாமல் கூசாமல் எப்படி நம்முடைய மக்கள் அளந்து விடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆனால் இந்த மாதிரியாக தமிழர்களை பற்றி தேவையில்லாத பெருமைகளை பேசுகின்ற வீடியோக்களுக்கு தான் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம், பார்வை நேரம் அதிகம், பார்வையாளர்கள் அதிகம், அவர்களுடைய லைக் கமெண்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக போடுறாங்க. நான் உங்களுக்கு காட்டின சில வீடியோக்களில் இப்போ கெவின் பால், ஆர் பாலகிருஷ்ணன், அமர்நாத், பிக் பேங் மோகன் போன்றவர்கள் முடிந்த வரைக்கும் நடுநிலைமையான ஒரு பார்வையை முன்வைக்கிறார்கள். நான் காட்டின மற்ற வீடியோக்களை பற்றி பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம சிகை கொட்டனை பற்றி மட்டும் பேச போவதில்லை, மாறாக எகிப்துக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான மரபணு தொடர்புகளை பற்றி பேச இருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ வேலை இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்கறதுக்காக நீங்கள் நேரத்தை மெனக்கெட்டு செலவிடுவதற்காக இதுவரைக்கும் யாரும் பேசாத ஒரு ஆழமான விஷயத்தை நான் உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். இந்த பிரமிடை தமிழர்கள் கட்டிய கதை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இணையத்தில் பலரும் ஏன் எகிப்திய பிரமிடுகளையும் நம்ம ஊர் பெருங்கற்கால பண்பாட்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பண்டை காலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற இடத்தில் பெரிய கற்களை கொண்டு நினைவு சின்னங்களை எழுப்புகின்ற பழக்கம் பல்வேறு தேசங்கள்லையுமே அது இருந்திருக்கிறது. நம்ம ஊர்ல சின்னதா ஒரு கல் நட்டு வைக்கின்ற காலத்தில் எகிப்தியர்கள் அதை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு சென்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட மொத்த செல்வத்தையும் பல ஆயிரம் தொழிலாளர்களுடைய உழைப்பையும் கொண்டு அது மாதிரியான ஒரு நினைவு சின்னங்களை எழுப்புவதை பிரம்மாண்டமாக பிரமிடுகளாக எழுப்புவதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே காலகட்டத்தில் இல்லை அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ
உலகத்தின் மற்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இறந்தவர்களுடைய அடையாள சின்னங்களாக ஒற்றை பெரும் கற்கள், அதாவது மென்ஹிர்கள் என்று சொல்லப்படுகின்ற நடுகற்களை எழுப்பியிருக்கிறார்கள், அல்லது கல் திட்டைகளை, அதாவது டால்மன் என்று சொல்லப்படுவதை அவர்கள் உலகம் முழுவதுமே நிறுவியிருக்கிறார்கள். சங்க இலக்கியம் மிகச்சிறந்த சான்றுகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அது காலத்தால் பிந்தியதாக இருந்தாலும் கூட பரலுடை மருங்கின் பதுக்கை சேத்தி நீ நட்டனரே கல்லும் என்று கன்றொடு கரவை தந்து பகவேர் ஓட்டிய நெடுந்தகை என்று இலக்கியங்கள் சொல்கிறது. பரலுயர் பதுக்கை என்று சொல்கிறது. யாருக்காக இது எழுப்பப்பட்டது என்பதை தெளிவாக சொல்கிறது. இரண்டாவதாக ஒவ்வொரு பரலுயர் பதுக்கையும் மிகப்பெரிய பரலுயர் பதுக்கைகளாக இருக்கின்றன. இதை நீக்கிவிட்டு பார்க்கிற பொழுது உள்ளே பதுக்கைகள் இருக்கின்றன. ஸோ ஈமச் சடங்குக்காக ஈமச் சின்னங்களாக இந்த பதுக்கைகள் இருக்கின்றன. இது இதற்கு உதாரணமாக இந்த முதுமக்கள் தாளிலே 850 கார்னீலியன் பீட் என்று சொல்லப்படுகிற சூது பவள மணிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று இது கல் திட்டைகள் இருக்கின்றன. இதுக்குள்ளே கல் ஓவியங்கள் இருக்கின்றன. அதாவது பிரமிடுகளுக்கும் இந்த மாதிரியான நடுகற்களுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு என்பது கிடையாது. ஆனா இறந்தவர்களை பெருங்கற்களை கொண்டு நினைவு கூறுகின்ற ஒரு மனித உளவியலின் உலகளாவிய ஒற்றுமையாக இந்த நடுகற்களையும் பிரமிடுகளையும் நாம் பார்க்கலாம். இப்போ தொல்லியலை தாண்டி ஒரு மிக முக்கியமான அறிவியல் கேள்வி நமக்கு எழுகிறது. மாபெரும் பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் ஆகட்டும், அல்லது பல டன் எடையுள்ள நடுகற்களை நட்ட உலகெங்கிலும் உள்ள எந்த ஆதிக்குடிகளாக இருந்தாலும் இருக்கட்டும், அவர்கள்லாம் யார்? அந்த மாதிரியான பிரம்மாண்டமான கட்டுமானங்களை உருவாக்கிய அவர்களுடைய வாரிசுகள் இப்ப எங்க இருக்கிறாங்க? எகிப்திய மம்மிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட மரபணு தரவுகளுக்கும் இந்திய அல்லது தென்னிந்திய மரபணுக்கும் இடையே உள்ள உண்மையான ஒற்றுமை அல்லது வேற்றுமை என்ன? அதை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு இனங்களுக்கும் இடையே ஏதாவது மரபணு ரீதியான தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியும். இதுக்கெல்லாம் மேலாக இப்போ டேவிட் ரைக் போன்ற மரபணு அறிஞர்களுடைய ஆய்வுகள் பண்டைய தொல்குடிகளுடைய தோற்றம் மற்றும் அவற்றின் அழிவு பற்றி நமக்கு சொல்லுகின்ற பேருண்மைகள் என்ன என்பதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எந்த விதமான கட்டுக்கதைகளும் இல்லாமல் மரபணு அறிவியலோடு தொல்லியல் ஆதாரங்களை இணைத்து இன்று நாம் ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்கப் போகிறோம். நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது AIML அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ளார போவோம். இப்போ உலகம் முழுதும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான பண்டைய பழக்கம் என்பது நடுக்கற்கள் என்பதை நிலைநிறுத்துகின்ற ஒரு பழக்கமாகும். மனித நாகரிக வளர்ச்சியில் இந்த பெருங்கற்காலம் என்று சொல்லப்படுகின்ற நியோலித்திக் பீரியட் என்பதில் எடுத்து பார்த்தோம்னா உலகம் முழுவதும் வேறு வேறு இடங்களில் வாழ்ந்த மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நடுக்கற்களை நிறுத்துகின்ற பழக்கத்தை செய்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான கற்களை நிறுவுகின்ற பழக்கம் பெரும்பாலும் வேட்டையாடுகின்ற சமூகத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதுமே இந்த மாதிரியான பெருங்கல் சின்னங்கள் என்பவை நமக்கு கிடைக்கின்றன. 2 முக்கியமான காரணங்களுக்காக இது போல நம்முடைய மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள். ஒன்று இறந்து போன முன்னோர்களுக்கு சவக்குழிகள் அதுக்கு மேலாக நிறுத்தியிருக்கிறாங்க. 2வது வானியல் காரணங்களுக்காக சூரியனுடைய நகர்வு மற்றும் சீசன் என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரியான நடுகற்கள் என்பவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க இந்த இடது பக்கத்தில் பார்க்கின்ற இந்த நடுகல் சின்னம் என்பது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமாகும். கிட்டத்தட்ட 1600 3100 காமன் எராவுக்கு முன்பு இந்த கற்கள் நட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த வட்ட வடிவிலான இந்த கல் சூரியனுடைய நகர்வை கல்லினுடைய நிழலின் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. இந்த கற்களை நிறுவிய இனக்குழு அவர்களுக்கென்று எந்த வாரிசும் விட்டு வைக்காமல் அந்த குழுவானது முற்றிலுமாக அப்படியே அழிந்து போயிருப்பதை மரபணு தரவுகள் சொல்கின்றன. அது டேவிட் ரைக் அவருடைய உரையில் அவர் பேசுகிறார் அதை பற்றி. அந்த மாதிரி நாம் இங்கே பார்க்கின்ற இந்த எகிப்திய பிரமிடுகளை கட்டிய இனக்குழுவும் எந்த ஒரு வாரிசுகளையும் விட்டு ஒழிக்காமல் அப்படியே அழிந்து போயிருப்பதை மரபணு தரவுகள் சொல்வதாக டாக்டர் டேவிட் ரைக் சொல்கிறார். இந்த மாதிரி வட்ட வடிவிலான நடுகள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மிகவும் முந்தைய ஒரு காலத்திலேயே சூரியனுடைய நகர்வை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஏகப்பட்ட முயற்சிகளை மனிதர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவு பின்னாளில் வளர்ந்து ஜோதிடமாக மாறியிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நடுகள் அல்லது மென்ஹிர் என்பது ஒரு இயற்கையான எளிய வடிவம். பிரமிடுகள் இந்த நடுகல் காலத்திற்கு பிந்தைய காலத்தை சார்ந்தவை.
இதுவே இந்திய நிலப்பரப்பு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி எகிப்திய பிரமிடுகளில் இருப்பது போல பெரிய அளவிலான கற்களை கொண்டு மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுவது என்பதெல்லாம் இந்திய நிலப்பரப்பில் மிகவும் பிந்தைய காலத்தை சார்ந்ததாகும். நம்முடைய கோயில்கள் தான் அதற்கு ஆதாரமாக விளங்குகின்றன. அதற்கு முன் இந்திய வரலாற்றில் இந்த மாதிரியான பெரிய கல்லாலான உருவங்களை, கல்லாலான கட்டடங்களை எழுப்புவது என்பது கிடையாது. இந்தியாவில், அது முக்கியமாக தமிழகத்தில் நமக்கு அதிகமாக கிடைப்பதெல்லாம் ஒற்றை நடுகள் என்பது மாதிரியான அமைப்புகள் தான். டாக்டர் டேவிட் ரைக் அவருடைய உரையில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எகிப்து பிரமிடுகளில் கிடைத்த மரபணு தொடர்ச்சி என்பது உலகத்தின் வேறு எந்த பகுதிகளிலும் அந்த மாதிரியான மரபணு என்பது இல்லாமல் இருப்பதை அவருடைய தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரபலமான தமிழ் யூடியூப் சேனல்களிலும் மீடியாவிலும் பரவலாக வருகின்ற புரளியாகிய தமிழர்கள்தான் எகிப்திய பிரமிடுகளை கட்டினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. அதை அறிவியல் ரீதியாக நிரூபிப்பதற்கு இதுவரைக்கும் நம்மகிட்ட எந்த தடையும் கிடையாது, மரபணு தரவுகளும் கிடையாது. அதனால நீங்க அந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் பார்ப்பவராக இருந்தால் அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி கதைகளை உருவாக்குகின்ற நம்முடைய கதாசிரியர்கள் ஒருத்தர் கூட பிரமிடை போய் நேரில் பார்த்து அதனுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய வரலாற்றையும் தெரிந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. உலகளாவிய நடுகற்கள் என்பதை பார்க்கும் பொழுது பிரான்சில் இருக்கின்ற கார்னாக் அப்படிங்கிற இடத்தில் 3000க்கும் மேற்பட்ட நடுகற்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையாக நட்டிருக்கிறாங்க. உலகத்தில் இருப்பதிலே இதுதான் பெரிய மென்ஹிர் அல்லது நடுகள் தொகுப்பாகும். இதுவரைக்கும் கிடைத்திருப்பதிலேயே மிகவும் பழமையான நடுகள் அப்படின்னீங்கன்னா இந்த கீழே இருக்கின்ற படத்தில் நீங்கள் பார்க்கின்ற துருக்கி நாட்டை சார்ந்த இந்த நடுகள் ஆகும். வட்ட வடிவிலான ஒரு கல் தொகுப்புக்கு நடுவில் உயரமான ஒரு கல்லை வைத்து அதனுடைய நிழல் விழுகின்ற அமைப்பை வைத்து சூரியனுடைய நகர்வை அவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனுடைய காலம் கிட்டத்தட்ட 11,000 வருடம் இன்றையிலிருந்து. நமக்கு தெரிந்த வரைக்கும் சூரியனுடைய நகர்வை புரிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முதல் முயற்சி அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம சொல்லலாம். அப்படின்னா இந்த வானியலை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது மிகவும் பழமையான ஒரு காலத்திலிருந்து நமக்கு வருகிறது. இந்த சூரியனுடைய நகர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான அறிவானது உலகத்திலுடைய பல்வேறு இடங்களிலும் தனித்தனி தீவுகள் போல வாழ்ந்திருந்த பூர்வகுடிகளுக்கு பொதுவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப மேல இருக்கிற இந்த படத்தை பாருங்க. தமிழ்நாட்டுல கொடுமணல் என்ற பகுதியிலும் இந்த மாதிரியான ஒரு வட்ட வடிவிலான இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரவர்களுடைய குலத்தில் சிறந்து விளங்கிய ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருவருக்காகவும் இது போன்ற சவக்குழி போன்ற இந்த அமைப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு உள்ளார அவர்கள் இறந்தவர்களை வைக்கின்ற பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆண்கள் இறந்திருந்தால் உயரமான ஒரு தூணை வைப்பதையும், பெண்கள் இறந்திருந்தால் இது போல உங்களுக்கு அறைகளை ஏற்படுத்துவதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, நீங்க இந்த திரையில் பார்க்கின்ற தோடர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான குறிப்புகள் பாகம் 1 என்ற இந்த பாகத்தில் நான் மேலாக சில விஷயங்களை உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த காணொலியுடைய தலைப்பு எகிப்து மம்மிகள் மரபணுக்கள் என்று இருக்கின்ற காரணத்தால் நான் இப்பொழுது விரிவான தோடர்களை பற்றிய அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ பேச போறதில்லை. ஏன் நான் அதை பின்னால தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் நான் காட்டப் போகின்ற தோடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சற்று நீண்டதாக இருக்கக்கூடும். அது உங்களுடைய ஆர்வத்தை குறைத்துவிடும் என்பதால் அதை நான் தள்ளி வைத்து இந்த காணொலிகளுடைய இறுதியில் அதை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். இந்த மாதிரியான வட்ட வடிவமான அமைப்பு என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சமகாலத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊட்டியில் வாழ்கின்ற தோடர்களுடைய ஆலயங்கள் என்று சொல்லலாம். இந்த ஆலயம் எருமை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 விதமான கோயில்கள் இருக்கும். ஒன்று உயரமான கூம்பு கோயில் ஒன்று இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரியான வளைவான அமைப்பிலான கோயில் என்பது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த எருமையை அடைக்கிற பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு வட்டமான ஒரு பட்டி இருக்கும். அது உள்ளதான் அவங்க எருமையும் ராத்திரியில் அடைப்பாங்க. மரபணு ரீதியாக தோடர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் பிற பகுதிகள் முழுவதிலுமே எருது மற்றும் பசு வைத்து பல்வேறு கலாச்சாரங்கள் என்பவை உருவாகி இருக்கும் பொழுது உலகத்திலேயே ஒரு ஆதி காலத்தை சார்ந்த எருமை இனத்தை தனித்துவமாக வைத்து பராமரித்து மரபணு தொடர்ச்சியில் ஒரு தனித்துவமான இடத்தை, ஒரு விட்டு போன ஒரு கேப்பை ஃபில் பண்ற ஒரு இனமாக தோடர்கள் என்பவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள்.
தேன் வரந்தை அப்படிங்கிற இடத்துல இருக்கின்ற அந்த நடுகள் வந்து இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது ரைட்டர் ஜெயமோகன் அவருடைய வெப்சைட்லேருந்து எடுத்தது. 2 படம் இருக்குது. இங்கே வந்து ஆடுகின்ற ஒரு பூசாரியினுடைய ஒரு படம், அப்புறம் வந்து உயரமான ஒரு நடுகள். இப்போ எழுத்தாளர் ஜெயமோகன் அவருடைய உரைகளை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நடுகற்கள் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய யூகம். இந்த ஆடுகின்ற பூசாரி சிவன் என்பதாகவும் ஒரு உருவத்தை அவர் வைக்கிறார். அவர் இந்த மாதிரி தெரிவித்திருந்த பொழுதிலும் இந்த கல் மற்றும் இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற பூசாரி ஆடுகின்றது போன்ற ஒரு படம் ஆகியவை எல்லாமே இரும்பு காலத்துக்கு பின்னால் வந்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக டாக்டர் ராஜன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதற்கான இரும்பு வந்து அதனை கொண்டு இந்த கற்கள் என்பவை வெட்டி எடுக்கப்பட்டு பின்னர் அந்த கற்களை நிறுவுகின்ற பழக்கம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். நட்டபோலும் நடா நெடுங்கள் என்று சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகிற இந்த கல் ஆளினுடைய உயரம் தெரியும். இது குமரிக்கல் பாளையம் என்ற இடத்திலே இந்த நடுங்கள் இருக்கிறது. இது 15 to 20 டன் இருக்கிறது. இதை நீங்கள் வெட்டி எடுக்க வேண்டும். பிறகு அதை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். பிறகு இதை நிலைநிறுத்த வேண்டும். ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு மேலாக இது அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் இரும்பின் தொழில்நுட்பத்திற்கு பிறகுதான் அதை செய்திருக்க முடியும் என்பது நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். ஏராளமான ஆந்த்ரோமார்பிக் ஃபிகரின் மனிதரை போன்ற உருவங்கள் கொண்டவை. அதே போன்று மோட்டூரில் இருக்கிறது. பிறகு உடையார் நத்தத்திலே இருக்கிறது. பிறகு பல்வேறு கீழ் நமண்டி பல்வேறு இடங்களிலே இந்த எகுவ கண்ட சலதள செருவு, மிடிமெல்லா என்ற போன்ற இடங்கள் எல்லாம் இவைகள் இருக்கின்றன. மேலும் குகை ஓவியங்கள் மற்றும் பாறை ஓவியங்கள் என்று வரும்பொழுது சிவப்பு வண்ணத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற ஓவியங்கள் காலத்தால் முந்தையவையாகவும், வெள்ளை வண்ணத்தால் செய்யப்பட்டிருக்கின்ற ஓவியங்கள் காலத்தால் பிந்தியவையாகவும் இருப்பதாக அவர் சொல்கிறார். இந்த முதுமக்கள் தாளிகளுக்கு அருகாமையிலேயே ஏராளமான ஓவியங்கள் காணப்படுகின்றன. இது வந்து கோடந்தூர் என்ற இடத்திலே காணப்படுகிற ஓவியம் கருக்கியூரில் இருக்கிறது. இப்பொழுது முதலிலே மாடுகள் மட்டுமே இருந்து காட்டுகிறார்கள். பிறகுதான் அந்த மாடுபிடி சண்டைகள், தொறுப்பூசல் இருக்கிறது. நிறை கண்டென்ன என்று இலக்கியத்திலே சொல்வது போல மாடு ஒரு செல்வமாக மாறிய பிறகு அந்த மாடுபிடி சண்டைகள் ஏராளமாக அந்த ஓவியங்களிலே காணப்படுகிறது. சிவப்பு வண்ணத்தில் தீட்டப்பட்டவை காலத்தால் முந்தியவையாகவும், வெள்ளை வண்ணத்திலே தீட்டப்பட்டவை காலத்தில் பிந்தியவையாகவும் இருக்கிறது. இதில் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பாறை ஓவியங்கள் தொடர்ந்து ஒரு 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் அந்த ஓவியத்தை தீட்டிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பது பல்வேறு நிலையிலே இருக்கிற ஓவியங்களை வைத்து புரிந்து கொள்ள முடியும். உலகம் பூரா இந்த மாதிரி நடுகற்கள் நிறுவப்பட்டிருந்தால் கூட உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த நடுகற்கள் சமகாலத்தில் சேதாரப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அது எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவு இல்லாததும் அது ஒரு இடைஞ்சலாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கற்களை கொண்டு போய் உடைத்து கொண்டு போய் வீடு கட்டுபவர்கள் கூட இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த ஜாதிகளை பற்றிய நம்முடைய முந்தைய காணொளியில் உலகம் முழுவதும் கிடைத்துள்ள பல்வேறு ஆதி மனித மரபணுக்களின் தொடர்ச்சி பின்னால் வந்திருக்கின்ற மனிதர்களில் எதுவுமே இல்லாமல் இருப்பதாக ஆதி மனித தரவுகள் தெரிவிப்பதாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிறரோடு இனக்கலப்பு செய்து கொள்ளாத இனங்கள் விரைவில் அழிந்து போயிருக்கின்றன என்று நான் பார்த்திருந்தோம். அதுபோல மனிதர்கள் இடம் விட்டு இடம் வரும்பொழுது அவர்கள் வேறு இடங்களுக்கு தங்களோடு வளர்ப்பு மிருகங்கள் என்பதோடு சேர்ந்து பல்வேறு நோய் தொற்றுகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்திருந்தோம். அந்த மாதிரியான நோய் தொற்றுகள் காரணமாக வந்த இடத்தில் எதிர்ப்பு சக்தி இல்லாத அந்த இடத்தைச் சேர்ந்த மக்கள் காலப்போக்கில் முழுவதுமாக அழிந்து போயிருக்கிறார்கள் என்றும் நாம் பார்த்திருந்தோம். டாக்டர் டேவிட் ரைக்கோட வீடியோவில் எவ்வாறு அந்த ரோமானிய பேரரசு முற்றிலுமாக இது மாதிரியான ஒரு பிளாக் டெத் என்ற ஒரு நோய்க்கிருமியால் அழிந்து போனது என்று விளக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களாக அந்த நோய் தொற்று தொடர்ச்சியாக அங்கிருந்து மக்களை சுத்தமாக பூண்டோடு ஒழித்து கட்டியிருக்கிறது. When the first large number of DNA sequences from people who lived 5 and 6 and 4,000 years ago in the steppe north of the Black and Caspian Seas and in Europe were being published about in 2015, this group in Denmark, led by S.K. Willerslev and Christian Christiansen and colleagues, looked at their DNA and they discovered in their sequence from the 100 or so humans they sequenced that there was also pathogen DNA. And in 5 to 10% of the random people they sequenced around 4,000 or 5,000 years ago, there was Yersinia pestis, which is the agent of the Black Death. But actually without the
without the plasmid that contributes to bubonic plague that's required for flea rat transmission. But 5 to 10% of random deaths means that actually the percent of people who were dying must have been even higher because they weren't detecting everything that was there. So this whole pedigree with many, many generations, so it's not all at the same time, just like the parents' generations, a very large fraction, like well more than 10%, have Black Death and have Yersinia infection. So it looks like this particular agent has been killing people for 5,000 years, 4 or 5,000 years in Western Eurasia, and in fact is killing like a scarily large fraction of the population. Like as a quantitative person, which I am, reading this literature, I think people are embarrassed by the implication. The implication is that a third, a quarter, half of deaths in this entire period are from this, and people are just, it's so unbelievable, so ridiculous that such a high proportion of people over such a long period of time are dying from this one agent. அதை நாம் இந்தியாவினுடைய இடப்பெயர்ச்சியோடு பொருத்தி பார்த்தோம் என்றால், புதிதாக மக்கள் உள்ளே வரும்பொழுது, உதாரணமாக சிந்தாஷ்ட மக்கள் கைபர் போலன் கணவாய்கள் வழியாக சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த பகுதியை தாண்டி அவர்கள் பயணிக்கும் பொழுது, அவர்கள் இது போன்று கொண்டு வந்திருந்த மிருகங்கள் மற்றும் நோய் தொற்றுகள் காரணமாக அங்கு இருந்த இனக்குழுக்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நோய் தொற்றுக்கு ஆளாகி ஒருவேளை அழிந்து போயிருக்கக்கூடும். So what's the implication of that? One thing is that maybe it seems to be coming from steppe rodents, probably. And so maybe the people on the steppe are somewhat more, I mean, they're still dying of it, but somewhat more protected of it. Then it spreads into farming Europe maybe 5,000 years ago, which is when we start to see it. And maybe this results in disorganization of the population, giving such high rate of death. And maybe it creates a type of situation that the Europeans encountered when they got to the Americas, where societies were disrupted. So in the last few years, we had COVID-19. It killed 0.5% of the world population or something like that. And it was so disruptive. So if this thing is killing a third of people or half of people, randomly killing people with cultural knowledge, randomly ripping into structures like in, I don't know, was it Montezuma died or one of his parents, resulting in civil wars in the Inca when the Europeans encountered them, just disrupting the cultures that were there. But we see it all over Europe. We see it in Spain. We see it in Portugal. We see it in the Netherlands. We see it in Germany. We see it in Czechia. We see it in Italy. We see it in Switzerland. We see it everywhere. This wave of people from the East arrives and it displaces these successful, impressive, densely packed farmers with new people who have this ancestry from the East, who are not as focused on farming, although some of them are, as the people who came before. அதுபோல உலகம் முழுவதும் மனிதர்களுடைய இடப்பெயர்ச்சி என்பது மரபணுக்களை பகிர்வதோடு மட்டுமல்லாமல் நோய்க்கூறுகளையும் பரப்பி இருக்கிறது அப்படிங்கிறதான் நான் போன வீடியோவில் மேலாக சொல்லியிருந்தேன். இப்போது நான் அதை உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்திலிருந்து நம் எகிப்தினுடைய மரபணு வரலாற்றை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். எகிப்தில் உள்ள பிரமிடுகளை தமிழர்கள் தான் கட்டினார்கள் என்ற இணையத்தில் பரவுகின்ற கட்டுக்கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எகிப்திய மம்மிகளுடைய மரபணு தரவுகள் தான் நமக்கு உதவுகின்றன. 2017 ஆண்டு ஜெர்மனியில் இருக்கின்ற மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் 90க்கும் மேற்பட்ட எகிப்திய மம்மிகள், அதாவது கிமு 1400 கிபி 400 என்ற கால அளவை சேர்ந்த மம்மிகளிடமிருந்து டிஎன்ஏவை வெற்றிகரமாக பிரித்தெடுத்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த முடிவுகளோடு பண்டைய இந்தியர்களுடைய மரபணு என்பதை ஒப்பிடும் பொழுது அதுல கிடைச்ச விஷயங்களை இப்ப நான் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த 2 பண்டைய மரபணு தரவுகளின் அடிப்படையில் நாம எடுத்து பார்த்தோம்னா, பண்டைய எகிப்தியர்களுக்கும் இந்தியாவினுடைய ஆதி குடிகளாக சொல்லப்படுகின்ற ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்பவர்களுக்கும் அல்லது ஏஎஸ்ஐ என்பவர்களுக்கும் இடையே எந்த விதமான நேரடியான மரபணு கலப்பும் கிடையாது. எகிப்திய மம்மியில எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களிடம் இந்திய வேட்டை குழுக்களைச் சேர்ந்த மரபணு என்பது துளி கூட காணப்படவில்லை. இப்போ தாய்வழி மரபணு பிரிவு என்று சொல்லப்படுகின்ற மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஹேப்ளோ குரூப், அதை பார்த்தோம்னா ஒரு 50,000 ஆண்டுகளிலிருந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையே இருந்த தாய்வழி மரபணு என்பது தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிகவும் பழமையான ஒரு கிளை பிரிந்த ஒரு காலம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால. இந்தியாவின் பெண்களில் 60 முதல் 70% பேருக்கு இந்த ஹேப்ளோ குரூப் எம்
என்று சொல்லப்படுகின்ற தாய்வழி மரபணு என்பது இருக்கும். இது இந்தியாவினுடைய பூர்வீகமான ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எகிப்தில் இருக்கின்ற மம்மிகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருந்தது M1 என்ற ஒரு கிளை. பேரை மட்டும் வைத்துக்கொண்டு M-ம் M1-ம் ஒன்றாக நாம் கருதக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப காலக்கோடு, அதாவது நம்ம ஜீனோமிக் கிளாக், அதை வைத்து பார்க்கும் பொழுது இவை இரண்டும் ஒன்றல்ல. அதாவது மனித இனமானது ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய பொழுது சுமார் 50,000 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 2 கிளைகளும் பிரிந்தன. ஒரு கிளை ஆசியாவை நோக்கி இந்தியாவினுடைய M ஆக அது மாறியது. மற்றொரு கிளை ஆப்பிரிக்காவிலேயே தங்கி அது எகிப்தினுடைய M1 என்ற கிளையாக பின்னாளில் அது மாறியது. அதாவது தாய்வழி உறவு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கிளைகள் அவை பிரிந்து விட்டன. தந்தை உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எகிப்திய மம்மிகளிடம் எடுக்கப்பட்டது. அந்த ஹேப்ளோ குரூப் ஹேப்ளோ குரூப் J. இப்போ இதை டைம் லைன் கூட வச்சு பார்த்தோம் அப்படின்னா J குரூப்போட மூதாதையர்கள் 30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது மிடில் ஈஸ்ட் லாவன்டைன் என்ற ஒரு ரீஜனில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு கிளை எகிப்திற்கு போயிருக்கிறது, அதாவது மம்மிகளிடம் உள்ள J. மற்றொரு கிளை பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஈரானிய விவசாயிகளாக இந்தியாவிற்கும் அது உள்ளே வந்திருக்கிறது. அதாவது இந்தியர்களிடம் இருக்கின்ற J2 என்ற YDNA ஹேப்ளோ குரூப் இந்த குரூப்பை சேர்ந்தது. அதுவும் உடனடியாக அல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பிரிந்து இந்தியாவுக்குள் வந்த ஒரு கிளை. ரொம்ப தூரத்து உறவு அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். இப்போ ASI AASI என்பதை தாண்டி வட இந்திய மூதாதையர்களோடு நாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ANI என்பதோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எகிப்தியர்களுக்கும் ANI, அதாவது ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன்ஸ், அதாவது ஈரான் வழியாக வந்தவர்களுக்கும் இடையில், அந்த இருவருக்கும் இடையில் ஒரு சமீபத்திய உறவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஒரு பொதுவான ஒரு மூதாதையரை கொண்டிருந்திருக்கிறார்கள். இது மிகவும் மெல்லிய ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எகிப்திய மம்மிகளிடம் பண்டைய அனட்டோலியா மற்றும் மத்திய கிழக்கு விவசாயிகளுடைய அனட்டோலியன் மற்றும் நியர் ஈஸ்டர்ன் நியோலித்திக் ஃபார்மர்ஸ் அவர்களுடைய மரபணு அதிகம் காணப்பட்டிருக்கிறது. அந்த மரபணு தான் பிற்காலத்தில் ஈரானிய விவசாயிகளாக மாறி பின் அது சிந்துவெளி மக்களோடும் அதைத் தொடர்ந்து வட இந்தியாவில் இருப்பவர்களோடும் அது கலந்தது. இந்த கிளை பிரிந்தது 10 to 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது புதிய கற்காலத்தில். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எகிப்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே உள்ள மரபணு தொடர்பு என்பது மனித இனமானது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய போது, அதாவது கடந்த பனியுகம் அல்ல, அதற்கு முந்தைய பனியுகத்தின் போது ஏற்பட்ட பிரிவு. அந்த பிரிவும் கடந்த பனியுகத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்கில் நடந்த விவசாயிகளின் பிரிவு மட்டுமே. இது சுருக்கமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியர்களுடைய மரபணுக்கும் எகிப்திய மரபணுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பு என்பது ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த ஒரு கிளையும் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பிரிந்த ஒரு கிளையும் ரெண்டும் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அந்த பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்தில் கிமு 2500 என்ற காலத்தில் எகிப்தியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே எந்தவித மரபணு கலவையும் மம்மிக்களுடைய உடலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்தியாவிலும் அதுபோல மம்மிக்களுடைய உடலில் இருந்து மரபணு பரிமாறப்பட்டதற்கான எந்தவித சான்றும் கிடைக்கவில்லை. AASI என்பது முழுக்க இந்தியாவை சார்ந்த ஒரு இனமாக அறியப்படுகிறது. அதாவது இந்த 2 இனங்களுக்கும் இடையில் மரபணு ரீதியாக எந்த ஒரு தொடர்பும் இருந்திருக்கவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால ரோமானியர்களுடைய காலத்தில் சிகைக்கொற்றன் போன்ற தமிழர்கள் அங்கு சென்றது வெறும் கடல் வழி வாணிகத்துக்காக மட்டுமே. அவர்கள் அங்கிருந்த மக்களுடன் மரபணு பரிமாறிக்கொண்டதற்கான தடயங்கள் மம்மிக்களிடமிருந்து பெறப்படவில்லை. அதனால தமிழர்கள் அங்கே தங்கியிருந்து பிரமிடுகளை கட்டினார்கள் என்பது போன்ற கதைகள் எல்லாம் மரபணு ரீதியாக ஏற்புடையது அல்ல. இந்த மரபணு தரவுகள் சார்ந்த ஹேப்ளோ குரூப்புகள் சார்ந்த ஒரு மரபணு அறிவியல் பார்வை உங்களுக்கு பல்வேறு உண்மைகளையும் அறிவியல் பூர்வமாக தெளிவுபட விளக்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டிய மனிதர்களுடைய வம்சாவழிகள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா? இந்த இடத்தில் தான் டேவிட் ரைக் அவருடைய ஆய்வில் இருந்து அவர் முன்வைக்கின்ற கோஸ்ட் பாப்புலேஷன், அதாவது பேய்கள், அதாவது நம்முள்ளே ஒளிந்திருக்கின்ற பேய் மரபணு என்பதை பற்றி அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவருடைய கோட்பாடு தான் நமக்கு அந்த விடையை தருகிறது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மனித வரலாறு என்பது ஒரு தொடர்ச்சியான ஒற்றை வழி பயணம் எல்லாம் கிடையாது.
இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்த மனித குழுக்கள் எந்த ஒரு நேரடி வாரிசுகளையும் விட்டு செல்லாமல் முற்றிலுமாக அழிந்து போயிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ லண்டனில் நாம் பார்த்த அந்த ஸ்டோன்ஹெஞ்ச் என்ற ஒரு கட்டுமானத்தை உருவாக்கிய மக்கள் எப்படி புதிய நாடோடிகளால் ரொம்ப குறுகிய காலத்தில் முற்றிலுமாக மரபணு ரீதியாக மாற்றப்பட்டார்களோ. About 5,000 to 4,500 years ago in Europe, there's a radical transformation in the ancestry of Europeans. An example of this is what happens in Britain. So about 4,500 years ago, the farmers who are there, they arrived there 6,000 years ago. They build Stonehenge. The last big stones of Stonehenge go up 4,500 years ago. And then within 100 years, 90% of them are gone. Wow. And they're replaced by migrants from the continent bearing majority ancestry from the steppe north of the Black and Caspian Seas. This is one place where we know what happened very well. அதே போல பண்டைய எகிப்தை ஆண்ட அந்த ஆதி மக்களுடைய தூய மரபணு என்பது இன்றைக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அதுபோல அந்த மரபணுடைய தொடர்ச்சி தமிழகத்திலும் கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற பூர்வீகமான ஆதி வேட்டையாடிகளுடைய மரபணு என்பதும் எகிப்தியர்களுடைய மரபணுவில் சுத்தமாக கிடையாது. நம்ம முன்பு பார்த்த எம்னாயா மக்கள் எவ்வாறு பெல்பீக்கர் கலாச்சாரம், காடட்வேர் கலாச்சாரம் என்பதிலெல்லாம் பரவி சுத்தமாக முற்றிலுமாக மரபணு மாற்றங்களை ஏற்படுத்தினார்களோ, அதே போல பண்டைய எகிப்தை ஆண்ட அந்த ஆதி மக்களுடைய தூய மரபணு என்பது காலப்போக்கில் ஆப்பிரிக்க மற்றும் அரேபிய மக்களுடைய குடியேற்றத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டு, அதாவது அட்மிக்சர் ஈவெண்ட் என்பதில் கூடுதலான வெளி மரபணு என்பது உள்ளே வருகின்ற காரணத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்ததிகள் தொடரும் பொழுது அந்த எகிப்தியர்களுடைய மரபணு என்பது சுத்தமாக அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பண்டைய எகிப்தியர்களுக்கும் மரபணு ரீதியாக சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. மரபணு ரீதியாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நாம் பிரமிடுகளை தமிழர்கள் தான் கட்டினார்கள் என்று வீண் பெருமை பேசுவது அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பானது. இந்த இடத்தில்தான் நான் உங்களுக்கு கூடுதல் பரிசாக தருவதாக சொன்ன அந்த தகவலை இப்பொழுது நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த இடத்தில்தான் நாம் இன்னொரு மாபெரும் அறிவியல் உண்மையையும் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எகிப்து மட்டும்தான் ஒரு கோஸ்ட் ஜீனோம் அல்லது கோஸ்ட் பாப்புலேஷனாக மாறிவிட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது இந்தியர்களை ஒப்பிட்டு எடுத்துக்கொண்டால் அந்த கோஸ்ட் ஜீனோம் என்ற அந்த ஒரு கோட்பாடு எகிப்தியர்களை விடவும் உலகத்திலேயே மிகவும் கச்சிதமாக பொருந்துவது என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவுக்கு தான் அதிக பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு நாம தூய திராவிடர், தூய ஆரியர், தூய பூர்வீக குடி அப்படின்லாம் பேசுறோம் இல்லையா? இந்த மாதிரியான வெற்று பெருமைகளையும் ஜம்பங்களையும் மரபணு அறிவியல் முற்றிலுமாக மறுக்கிறது. சுமாரா ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவுக்கு வந்த முதல் வேட்டைக்குடி சமூகத்தைச் சேர்ந்த AASI, ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்பவர்களாக இருக்கட்டும், அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கிய மக்களாக இருக்கட்டும், அல்லது வட இந்திய மற்றும் தென்னிந்திய மூதாதையர்கள் கலப்பாக சொல்லப்படுகின்ற ANI மற்றும் ASI ஆகிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இதுல யாருமே இன்னைக்கு மிகவும் தூய்மையான கலப்பற்ற பரிசுத்தமான மரபணு வடிவத்தில் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இவர்கள் எல்லாமே நம்மில் மறைந்து போன ஒரு கோஸ்ட் ஜீனோம் தான். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே நம்ம உள்ள மறைந்திருக்கின்ற அவர்களுடைய மரபணு என்பது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிய ஒரு உருவமாக நாம் இங்கே திகழ்கிறோம். இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற 140 கோடி இந்தியர்களும் தூய்மையான எந்த ஒரு தனியான இனத்தையும் சேர்ந்தவர்கள் எல்லாம் கிடையாது. மாறாக நாம் அனைவருமே பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்த மரபணு கலவைகளினுடைய முடிவுகளாக இங்கே இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால் நாம் அனைவரும் இந்த மறைந்து போன தொல் ஆதிகுடிகளுடைய மரபணுக்களை சுமந்து திரிகின்ற நடமாடும் அருங்காட்சியகங்கள், அதாவது வாக்கிங் மியூசியம் ஆஃப் கோஸ்ட் பாப்புலேஷன், நடமாடும் அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொல்லலாம். We are nothing but a walking museum of ghost genomes. இதுதான் மரபணு அறிவியல் நமக்கு சொல்கின்ற அப்பட்டமான உண்மை. இப்போ உங்களுக்கு கேள்வி எழலாம், பிரமிடுகளை நாம் தான் கட்டினோம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னா அதை யார் தான் கட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு வருகின்ற கேள்வி மிகவும் நியாயமானது. பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பதை பற்றிய பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி காணொளிகள் இணையத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றன. கிமு 2500 அங்கிருந்த எகிப்தியர்களால் தான் இவை கட்டப்பட்டிருக்கின்றன. இதை ஏலியன்களோ அல்லது அடிமைகளையோ வைத்து யாரும் கட்டவில்லை.
மாறாக ஒரு 20,000 ஒரு 30,000 தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்துக்கிட்டு ஒரு பிரமிடை கட்டிருக்கிறாங்க. இந்த பிரமிடுகள் இருக்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் நைல் நதியினுடைய ஒரு கிளை ஓடியதாக அதனுடைய தடயமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மர மிதவைகளில் இந்த கற்களை கொண்டு வந்து கடல் வழியாக இந்த போட் என்பதன் மூலமாக லைம்ஸ்டோன், கிரானைட் மற்றும் பசால்ட் போன்ற பாறைகளை கொண்டு வந்து அதை ராம்ப் என்பது மூலமாக வைத்துக்கொண்டு கட்டி இந்த மாபெரும் கட்டமைப்பு மிகவும் துல்லியமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த சிகைக்கூட்டனுடைய ஒரிஜினல் வீடியோ என்பதை பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் அந்த காலம் என்பது கிபி 1 கிபி 3ஆம் நூற்றாண்டு என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பிற்காலத்தில் கட்டப்பட்ட கல்லறைகளுக்கு இந்திய தேசத்திலிருந்து பல்வேறு மனிதர்கள் போயிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராகிய சிகைக்கூட்டன் என்பவர் தன்னுடைய பெயரை அங்குள்ள சுவற்றில் சித்திர எழுத்துக்களால் அவர் எழுதியிருக்கிறார். தமிழ் எழுத்துக்களால் அவர் சித்திரம் போல வரைந்திருக்கிறார். அந்த சுவற்றில் சுரண்டி வரைந்திருக்கிறார். இந்த கண்டுபிடிப்பிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர்கள் நெடுங்காலத்துக்கு முன்பே எகிப்து வரை பயணம் செய்திருக்கிறார்கள், பல்வேறு பாகங்களுக்கு போயிருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு மட்டுமே. இதை தாண்டி இந்த பெயரை வைத்துக்கொண்டு அது சமஸ்கிருதமா தமிழா என்று விவாதம் செய்வது எந்த அளவுக்கு நம்முடைய சமகால வாழ்க்கைக்கு உதவும் என்பதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். தமிழர்களை தாண்டி இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்தும் மனிதர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த கல்லறைகளில் பதியப்பட்டுள்ள அந்த எழுத்துக்கள், வேறு வேறு மொழிகளைச் சேர்ந்த எழுத்துக்கள் குறிப்பிடுகின்றன. இது பரவலாக 2 தேசங்களுக்கும் இடையே இருந்த மக்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பை காட்டுகிறது என்பதாக மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதை தாண்டி நாம கற்பனையாக பல்வேறு கதைகளை கலந்துவிட்டு உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக அதிகம் அறிவியல் அறியாத மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விளையாடுவது என்பது தமிழ் நாகரிகத்துக்கும் சமகால அறிவியலுக்கும் கொஞ்சம் கூட ஏற்புடையதில்லை நண்பர்களே. இதில் நாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், பரவலாக எழுத்தறிவு என்பது அங்கே இருந்திருக்கிறது. கண்டிப்பாக எழுத்தறிவில்லாத நபர் நெடும் தொலைவு பயணம் செய்வது என்பதெல்லாம் சாத்தியமும் கிடையாது. அவர் உண்மையிலேயே 1க்கும் மேற்பட்ட மொழிகளை அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு சென்ற இடத்தில் தன்னுடைய தாய்மொழியில் அவர் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார் என்ற அளவில் மட்டுமே நாம் அவற்றை பார்க்க வேண்டும். எனவே நமக்கு சொந்தமில்லாத போலியான பெருமைகளை தேடி ஓடுவதை தாண்டி அறிவியல், மரபணு தரவுகள் மற்றும் தொல்லியல் காட்டுகின்ற உண்மையான வரலாற்றை நாம் கொண்டாடுவோம் நண்பர்களே. இந்த காணொளியை இந்த இடத்தில் நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களை மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.